12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.4 5ஆம் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது r வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் டி பெருக்கல் i ப்ளஸ் 2j மைனஸ் 2k. r வெக்டார் ஈக்குவல் டு i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் ப்ளஸ் s பெருக்கல் மைனஸ் i மைனஸ் 2j ப்ளஸ் 2k என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் கோணம் கணக்கிடுவதற்கு வெக்டார்களை நாம் எடுக்கணும். வெக்டார்கள் என்பது திசைகளியோட எது பெருக்கப்பட்டிருக்கோ அதுதான் துணையலகு மதிப்போடு பெருக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் வெக்டார்கள் ஆகும். அந்த இரண்டு வெக்டார்களையும் பி வெக்டார் மற்றும் டி வெக்டார்னு எடுக்கலாம். பி வெக்டார் என்பது ஐ கேபு ப்ளஸ் 2j கேபு மைனஸ் 2k கேபு. டி வெக்டார் என்பது மைனஸ் ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 2k. கோணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை cos θ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் ஆகும். இப்போ பி டாட் டியும் மாடுலஸ் ஆஃப் பியும் மாடுலஸ் ஆஃப் டியும் நமக்கு தெரியணும். பி வெக்டார் டாட் டி வெக்டார் கணக்கிடலாம். பி வெக்டார் டாட் டி வெக்டார் என்பது பியின் மதிப்பு ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 2k டாட்டு டி என்பது மைனஸ் ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 2k. ஐ உறுப்போட ஐ உறுப்பையும் ஜே கூட ஜேவையும் கே கூட கேவையும் பெருக்கலாம். 1 பெருக்கல் மைனஸ் 1 ப்ளஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 2 பெருக்கல் ப்ளஸ் 2. 1 பெருக்கல் மைனஸ் 1 மதிப்பு மைனஸ் 1. 2 பெருக்கல் 2 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2 2 4 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 கூட்டும் பொழுது மைனஸ் 8 மைனஸ் 8ஓட மைனஸ் 1 கூட்டும் பொழுது மதிப்பு மைனஸ் 9. இதன் மட்டு மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் என்பது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 9. மாடுலஸில் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ன்னு எழுதுவோம். எனவே மதிப்பானது ப்ளஸ் 9 ஆகும். அடுத்து தெரிய வேண்டியது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். பி வெக்டாருக்கு மட்டு மதிப்பு கணக்கிடுறோம்னா ரூட் ஆஃப் ஐஜேகேவின் மதிப்புகளை வர்க்கப்படுத்தி கூட்டணும். பி வெக்டாரில் இருக்கக்கூடிய ஐயின் மதிப்பானது 1. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர். 1 ப்ளஸ் 1 பெருக்கல் 1 1 2 பெருக்கல் 2 4 மைனஸை வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2 பெருக்கல் 2 4 ரூட் 9. 9இன் வர்க்கமூல மதிப்பானது 3 ஆகும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் கணக்கிட வேண்டும். டி வெக்டார் எனும் பொழுது ஐஜேகேவின் மதிப்புகள் டி வெக்டாரில் மைனஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பெருக்கல் 1 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2 4 2 பெருக்கல் 2 4. எனவே மதிப்பானது ரூட் 9. 9இன் வர்க்கமூல மதிப்பானது 3 ஆகும். 9இன் வர்க்கமூல மதிப்பு 3. இப்போ காஸ் θ ஈக்குவல் டு ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடலாம். மாடுலஸ் ஆஃப் பி டாட் டியின் மதிப்பு 9 பை மாடுலஸ் ஆஃப் பியின் மதிப்பு 3 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் டியின் மதிப்பு 3. 1 3 3 3 9 3 9 மதிப்பு 1 மட்டும் இருக்குது. காசோட எந்த கோண மதிப்பு 1ன்னு பார்க்கணும். காசோட 0 டிகிரியோட மதிப்பு நமக்கு 1 ஆகும். எனவே 1க்கு பதிலாக காஸ் 0 0 டிகிரின்னு கொடுத்துடலாம். காஸ் காஸ் கேன்சல் ஆக போக டீட்டாவின் மதிப்பானது 0. இப்போ தேவையான கோணம் 0 ஆகும். தேவையான கோணம் 0 ஆகும். அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன். இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எக்ஸ் ப்ளஸ் 4/3 சமம் ஒய் மைனஸ் 7/4 சமம் இசட் ப்ளஸ் 5/5. இது ஒரு கார்ட்டீசியன் சமன்பாடு. அடுத்து ஒரு வெக்டார் சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. சமன்பாடானது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 4k வெக்டார் 4k கேபு ப்ளஸ் டி பெருக்கல் 2i கேபு ப்ளஸ் ஜே கேபு ப்ளஸ் கே கேபு என கொடுக்கப்பட்டுள்ளது. கார்ட்டீசியன் சமன்பாட்டில் இருந்து வெக்டாரில் அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வெக்டார் மதிப்பு தான் வெக்டாரை குறிப்பிடும். ஆர் வெக்டாரில் வெக்டார் வடிவத்தில் திசையிலியோட அதாவது துணையலகோட எது பெருக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நமக்கு வெக்டாரின் அமைப்பை குறிப்பிடும். முதல்ல நம்ம என்ன எழுதலாம். பி வெக்டார் என்பது இந்த கார்ட்டீசியன் வடிவத்தில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மதிப்பு 3i கேபு ப்ளஸ் 4j கேபு ப்ளஸ் 5k கேபு. அடுத்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய திசையிலியோட துணையலகோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பை டி வெக்டார்னு எடுக்கலாம். டி வெக்டார் என்பது 2i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே 2i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. சூத்திரத்திற்கு தேவையான நிபந்தனைகளை முதல்ல கணக்கிடலாம். பி டாட் டி வேணும். அப்போ பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 3 பெருக்கல் 2
ப்ளஸ் 4 பெருக்கல் 1 ப்ளஸ் 5 பெருக்கல் 1. 3 2 6, 1 4 4, 1 5 5. 6 + 4 10, 10 + 5 மதிப்பு 15. அடுத்து கணக்கிட வேண்டியது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். மாடுலஸ் கணக்கிடுறோம்னாவே வர்க்கப்படுத்தணும். அதாவது ரூட்ல 3 ஸ்கொயர் வர்க்கமூலம் எடுக்கணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் பியின் மதிப்பு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 3 9 ரூட் ஆஃப் 9 + 4 16 + 25 மதிப்பு 16 + 9 25 25 + 25 ரூட் 50. ரூட் 50க்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம்னா 25 பெருக்கல் 2ன்னு பிரித்து எழுதலாம். 25 வர்க்கமூல மதிப்பு 5. அப்போ 5 ஒரு ரூட் 2 மட்டும் கொடுக்கலாம். அடுத்து கணக்கிட வேண்டியது மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் என்பது இரண்டாவது சமன்பாட்டில் வெக்டார் ஆனது 2i + j + k. எனவே மட்டு மதிப்பு கணக்கிடுறோம்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேயின் மதிப்பு 1 ஸ்கொயர் ப்ளஸ் கேயின் மதிப்பு 1 ஸ்கொயர். ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 4 + 1 + 1 மதிப்பு 4 + 1 5, 5 + 1 மதிப்பு ரூட் 6. இதை சூத்திரத்தில் பிரதியிடலாம். அதாவது காஸ் தீட்டா ஈக்குவல் டு மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டாரின் மதிப்பு 15 பை மாடுலஸ் ஆஃப் பியின் மதிப்பு 5 ரூட் 2 மாடுலஸ் ஆஃப் டியின் மதிப்பு ரூட் 6. 1 5 5 3 15 3 அப்படியே எழுதிடுறோம். பை டினாமினேட்டர் மதிப்பு ரூட் 2. ரூட் 6 என்பதை 2 பெருக்கல் 3 6. எனவே ரூட் 2 பெருக்கல் ரூட் 3ன்னு பிரித்து எழுதலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 3 ரூட் 3 பெருக்கல் ரூட் 3ன்னு கொடுத்துட்டோம்னா ரூட்டு கேன்சல் ஆக போக மதிப்பு 3ன்னு தான் கிடைக்கும். டினாமினேட்டர் மதிப்பில் ரூட் 2 ஒரு ரூட் 3ன்னு இருக்குது. ரூட் 3 கேன்சல் ஆகிடுது. இப்போ ரூட் 3 பை ரூட் 2 பெருக்கல் ரூட் 2 எனும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் அமையக்கூடிய மதிப்பு 2. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3/2. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட்டோட எந்த டிகிரி மதிப்பிற்கு காசோட எந்த டிகிரி மதிப்பிற்கு ரூட் 3/2ன்னு பார்த்துட்டோம்னா π/6, அதாவது 30 டிகிரி. காஸ் π/6ன்னு பிரதியிடலாம். காஸ் கேன்சல் ஆக போக தீட்டாவின் மதிப்பானது π/6 ஆகும். தீட்டாவின் மதிப்பு π/6. இனி மூன்றாம் சப்டிவிஷன் சமன்பாடானது 2x = 3y = -z மற்றும் 6x - y -4z என்பது சமன்பாடு. இந்த சமன்பாட்டை கார்ட்டீசியன் வடிவத்தில் மாற்றலாம். இந்த இடத்துல டினாமினேட்டர் மதிப்பு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். டினாமினேட்டர் மதிப்பு என்ன இருக்குதுன்னா 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். அதே போல் இந்த எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய 2, ஒய்யோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய 3, இசட்டின் கீழ் -1. இந்த 3 உறுப்புகளின் மீசிமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 3 6. மீசிமா மதிப்பானது 6. இப்போ இந்த 6ஆல் இந்த சமன்பாட்டை நம்ம என்ன செய்யலாம்னா வகுக்கலாம். 2x / 6 2x/6 சமம் 3y/6 சமம் -z/6. 1 2 3 3 3 2 3 6. எனவே இந்த மதிப்புகளை எடுத்து எழுதலாம். அப்போ சமன்பாடானது x/3 சமம் y/2 -z/6 என்பது முதல் கோட்டிற்குரிய சமன்பாடு. இரண்டாம் சமன்பாடு எடுக்கலாம். இரண்டாம் சமன்பாடானது 6x சமம் -y சமம் -4z ஆகும். 6 4 24 மதிப்பு 6x சமம் -y சமம் -4z. இதில் ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் மீசிமா எடுக்கலாம். 6 1 4ன்னு இருக்குது. மீசிமா எடுக்கும் பொழுது 2ஆல் வகுக்கும் பொழுது 3 1 2. இப்போ 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 2 3 6 6 2 12. 12 என்பது மீசிமா மதிப்பு. எனவே 12ஆல் சமன்பாட்டை வகுக்கலாம். வகுக்கும் பொழுது 6x/12 சமம் -y/12 சமம் 4z/12. 1 6 6 2 6 12 1 4 4 3 4 12. எனவே x/2 = -y/12 சமம் 1/3 என்பது சமன்பாடாக அமையும். கார்ட்டீசியன் சமன்பாடுகள் 2 சமன்பாடுகளை எழுதிட்டோம். இதில் இருந்து நம்ம கோணம் தான் கணக்கிடணும். கோணம் கணக்கிடுவதற்காக வெக்டார்களை முதல்ல எழுதிடலாம். வெக்டார்களை எழுதும் பொழுது முதல் சமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய வெக்டாரை பி வெக்டார்னு எடுக்கலாம். பி வெக்டார் என்பது 3i + 2j - 6k. அடுத்து டி வெக்டார் என்பது 2i - 12j + 3k + 3k என கிடைக்கிறது. மைனஸ்ன்னு இங்கே இருக்குது. அப்போ இங்கே -z/3. இந்த இடத்துல நமக்கு என்ன குறியில் வரும் -3k இருக்கும். கணக்கிட வேண்டியது சூத்திரத்துக்கு b டாட் டியும் மாடுலஸ் ஆஃப் பியும் மாடுலஸ் ஆஃப் டியும் தேவை. நிபந்தனையானது காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை
மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் அதாவது பி டாட் டியின் மதிப்பு இரண்டையும் புள்ளி பெருக்கம் செய்கிறோம். 3 பெருக்கல் 2 ஜே உறுப்போட பெருக்கும் பொழுது 2 பெருக்கல் -12 கே உறுப்புகளுடன் ஒவ்வொரு மதிப்பையும் பெருக்கும் பொழுது -6 பெருக்கல் -3 3 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 12 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 63 18 18 ப்ளஸ் 6 மதிப்பானது 24 24 மைனஸ் 24 0. இப்போ அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு 0 ஆனதுனால பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு நம்ம கணக்கிடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 0 பை எந்த ஒரு நம்பராக இருக்கிறப்பையும் மதிப்பு 0ஆகத்தான் அமையும். இப்போ 2 வெக்டார்களின் புள்ளி பெருக்கம் 0ஆக இருந்தனா அந்த 2 வெக்டார்களும் எந்த மாதிரி அமையும்? ஒரு செங்குத்தாக அமையும். பி வெக்டாரும் டி வெக்டாரும் ஈக்குவல் டு 0 என்பதால் therefore கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு நேர்கோடுகளும் செங்குத்து ஆகும். செங்குத்துன்னு சொல்லிட்டு கோணமும் கணக்கிடணும். கோணம் கணக்கிடுறோம் அப்படின்னா cos θ ஈக்குவல் டு பி டாட் டியின் மதிப்பானது 0 பை டினாமினேட்டர் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். இங்கே 0 இருக்கிறப்பையே 0ஆல் எந்த ஒரு எண்ணை வகுத்தாலும் மதிப்பு 0 தான். எனவே cos θ ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரியின் மதிப்பு 0 ஆகும். 90 டிகிரின்னு கொடுக்குறோம். 90 டிகிரியின் ரேடியன் மதிப்பானது π/2. எனவே cos π/2 கொடுத்தோம்னா cos கேன்சல் ஆக போக θ என்பது π/2 ஆகும். தேங்க்யூ.